இந்த குட்டி பொண்ணு பயங்கரமான கனவுகள் எல்லாம் புடிச்சு ஒரு பாட்டில்ல அடைச்சி மனுஷங்கள் எல்லாம் சாப்பிடுற பூதங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு ஓடுறா. கிட்ட போய் அந்த பாட்டில ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பூதங்களுக்கு எல்லாம் தலைவன் மனுஷ வாசனை வந்த உடனே கண்முழிச்சிடுறான். உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா அந்த பாட்டில அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிடுறா. அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற கனவுகள் எல்லாம் வெளியில வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற பூதங்களுடைய உடம்புக்குள்ள ஒண்ணு ஒண்ணா புகுந்துருதுங்க. ஆனா அந்த தலைவன் பூதம் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவனுடைய உடம்புக்குள்ள மட்டும் அந்த கனவால பூரவே முடியல. அவன் மூக்குக்குள்ள கையை விட்டு அந்த கனவை அப்படியே பிடிச்சி வெளியில இழுத்துறான். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிற மற்ற பூதங்களுக்கு மட்டும் பயமுறுத்துற மாதிரி பயங்கரமான கனவுகள்லாம் வருது. ஆனா அந்த தலைவன் பூதம் என்ன பண்றான்னா அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அவளை பிடிக்க வரான். நல்ல வேளையா அந்த குட்டி பொண்ணுடைய ஃப்ரெண்டு பூதம் குறுக்க வந்து தடுத்து அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு நிறைய மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிற எல்லா பூதங்களையும் அப்படியே கட்டி தூக்கிக்கிட்டு ஒரு ஐலாண்டு கிட்ட போறாங்க. கிட்ட போய் கயிறு ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. உடனே எல்லா பூதங்களும் பொத்து பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருதுங்க. இந்த ஐலாண்டு எப்படின்னா இங்க நான்வெஜ்ஜே கிடைக்காது. அதுங்களுக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் தான் இங்க விவசாயம் பண்ணி சாப்பிடணும்.